அன்பான உறவுகளை சிந்தித்து பாருங்கள். இந்த சாராயத்தினால் தான், இந்த கஞ்சாவினால் தான் அடுத்த தலைமுறை சுத்தமாக சீர்கெட்டு போய் தரிகெட்டு போய் நிற்கிறது. சுயநினைவற்ற, சுய சிந்தனையற்ற, எதிர்காலம் குறித்த அக்கறையற்ற ஒரு கேடுகட்ட சமூகமாக இளைய தலைமுறையை இந்த ஆட்சியாளர்கள் மாற்றிக்கொண்டுள்ளார்கள். அன்பான உறவுகளை சிந்தித்து பாருங்கள். எதற்காக நாம் இந்த திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும்? எதற்காக நாம் இந்த அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும்? என்ன தேவை இருக்கிறது இவர்களுக்கு நாம் வாக்களிப்பதற்கு? சமூகம் குறித்த துளியும் அக்கறை இல்லாத, இன்னும் சொல்ல போனால் இந்த சமூகம் கெட்டு சீரழிவதற்கு காரணமாகவே இந்த திமுக அதிமுக கட்சிக்காரர்கள் உட்பட இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியிலே 60 பேருக்கு மேலான கள்ளச்சாராய மரணத்தை நிகழ்த்தியது திமுக கட்சிக்காரன். அந்த மரணத்தை நிகழ்த்தினான். அந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்தான். மரக்காணத்திலே 19 பேர் செத்து போனார்கள் கள்ளச்சாராயம் குடித்து. அந்த சாராயத்தை விற்பனை செய்தவன் ஒரு திமுக காரன். நாட்டிலே புழங்குகிற அனைத்து கஞ்சாவுக்கும் ஹோல்சேல் டீலராக, சப்ளையராக திமுக காரர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் இந்த இடத்துல கஞ்சா விற்கிறான், இந்த இடத்துல போதையை விற்கிறான், இந்த இடத்துல மெத்தப்பட்டமின் விற்கிறான், இந்த இடத்துல பிளாக்ல சரக்கு விற்கிறான் அப்படின்னு காவல்துறைக்கு எங்களை போன்றவர்கள், சமூக ஆர்வலர்கள், அக்கறையுள்ளவர்கள் தகவல் தெரிவித்தால் எவன் அந்த தவறை செய்கிறானோ அவனை சென்று பிடிப்பதற்கு மாறாக யார் காவல்துறைக்கு தகவலை சொன்னார்களோ அவர்களை அந்த குற்றவாளியிடம் காட்டி கொடுத்து அவன் அருவாளை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். என்றால் காவல்துறையும் குற்றவாளிகளும் கூட்டணி அமைத்து நடக்கின்ற ஒரு சமூகம், ஒரு அரசு விளங்குமா? உண்மையில் சமூகத்திற்கு யார் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்? காவல்துறை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மாறாக காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா? இல்லை, குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. மதிப்புக்குரிய பெருமக்களை சிந்தித்து பாருங்கள். உண்மையில் இந்த அரசு மக்களுக்கான அரசாக இருந்திருந்தால் இதோ இருக்கிற தென்காசி மாவட்டத்திலே ஒரு பனை தொழிலாளி மீது துப்பாக்கி சூடை காவல்துறை நடத்தி இருக்குமா? ஒரு பதனி இருக்குவதற்காக பனைமரம் ஏறிய ஒரு தொழிலாளி மீது இந்த காவல்துறை மிக கொடூரமாக துப்பாக்கி சூட்டை நடத்தி இருக்கிறது. இப்படி ஒரு துப்பாக்கி சூட்டை இவன் ஒரு கஞ்சா வியாபாரி மீது இந்த காவல்துறை நடத்துவதற்கு இந்த அரசு அனுமதித்திருக்குமா? ஸ்டாலின் இடம் கொடுத்திருப்பாரா? பிளாக்ல சரக்கு விற்கிறவனுக்கு, மெத்தப்பட்டமின் விற்கிறவனுக்கு, கஞ்சா விற்கிறவனுக்கு, பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறவனுக்கு, செயின் அறுக்கிறவனுக்கு, சமூக பதற்றத்தை தொடர்ச்சியாக உருவாக்கி கொண்டிருப்பவனுக்கு அவர்களுக்கு எதிராக இந்த காவல்துறையின் துப்பாக்கிகள் நீண்டிருக்குமா? அவர்களின் குரல் அங்கு ஒலித்திருக்குமா என்றால் இல்லை. என்றால் இது யாருக்கான அரசு? மாறி யாருக்கு வாக்களித்து யாரை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எது உண்மையில் நமக்கு தேவையானதாக இருக்கிறது? விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய இந்த பகுதியில் விவசாயம் செழிப்பதற்கான, விவசாயம் தழைத்தோங்குவதற்கான எந்த ஒரு திட்டமாவது இந்த அரசிடம் இருக்கிறதா? திமுக அரசிடம் இருக்கிறதா? அதிமுக அரசிடம் இருக்கிறதா? இந்த விவசாயம் மேம்படுவதற்கு நமது கண்மாய்கள் பெருக வேண்டும், அந்த கண்மாய்க்கு தண்ணியை கொண்டு வருவதற்கு எந்த திட்டமாவது இவர்களிடம் இருக்கிறதா? இந்த ஆட்சியாளர்களிடம் இருக்கிறதா? மாறாக உங்களின் வாக்குகளை வாங்குவதற்கு உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதற்கான திட்டம் அவரிடம் இருக்கிறது. அவன் 1000 கொடுத்தால் நான் 1500 கொடுப்பேன் என்று சொல்வதற்கான திட்டம் அவரிடம் இருக்கிறது. 2000 ரூபாய் கொடுப்பதற்கான திட்டத்தை அவர்கள் வகுக்கிறார்கள். 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பதற்கான திட்டத்தை அவர்கள் வகுக்கிறார்கள். மாறாக உனது கண்மாய்க்கு தண்ணியை கொண்டு வர வேண்டும், உனது வாய்க்காலுக்கு தண்ணியை கொண்டு வர வேண்டும், உனது வெள்ளாமையை மேம்படுத்த வேண்டும் என்ற அக்கறையோ ஆர்வமோ நோக்கமோ இந்த ஆட்சியாளர்களுக்கு கிடையாது, இந்த திமுகவிற்கு கிடையாது, இந்த அதிமுகவிற்கு கிடையாது. என்றால் எதற்காக இவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கிறீர்கள்? ஒரு தனி மனிதனால் ஃப்ரிட்ஜ் வாங்கிக் கொள்ள முடியும், ஒரு தனி மனிதனால் காற்றாடி வாங்கிக் கொள்ள முடியும், ஒரு தனி மனிதனால் தொலைக்காட்சி வாங்கிக் கொள்ள முடியும், ஒரு தனி மனிதனால் வீடு கட்டிக் கொள்ள முடியும், ஒரு தனி மனிதனால் குடும்பத்தை அமைத்துக் கொள்ள முடியும். ஆனால் மாறாக ஒரு அரசால் மட்டுமே அணை கட்ட முடியும், ஒரு அரசால் மட்டுமே எனது ஆற்று நீர் உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியும், ஒரு அரசால் மட்டுமே எனது கண்மாய்க்கு வரக்கூடிய தண்ணீரை உத்தரவாதப்படுத்த முடியும். ஆனால் செய்கிறார்களா?
மாறாக கவர்ச்சி திட்டங்களை உங்களிடம் அறிவித்து உங்களின் வாக்குகளை மட்டுமே வாங்குவதற்கு இவர்கள் குறியாக நிற்கிறார்கள். சாதியை சொல்லி உங்களிடம் வாக்கு கேட்கிறான், மதத்தை சொல்லி உங்களிடம் வாக்கு கேட்கிறான், பணத்தை காட்டி உங்களிடம் வாக்கு கேட்கிறான். மாறாக நீங்கள் அவர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற கவர்ச்சியிலே மயங்கி வாக்கை தூக்கி அவர்களுக்கு போட்டு பண முதலைகளை நீங்கள் தூக்கி அதிகாரத்தில் அமர வைத்து விடுவீர்கள். உங்க பிள்ளையை தூக்கி ரோட்ல போட்டுறீங்க. சிந்தித்து பாருங்கள். இந்த சாலையிலே கடந்து செல்கின்ற இந்த அன்பான உறவுகளே, இந்த தெரு ஓரத்தில் நின்று கொண்டு நாங்கள் ஏன் கத்திக் கொண்டிருக்கிறோம்? எங்களுக்கு என்று குடும்பம் இல்லையா இருக்கிறது? எங்களுக்கு என்று வாழ்க்கை இல்லையா இருக்கிறது? ஆனால் அனைத்தையும் எடுத்து ஓரம் கட்டி வைத்துவிட்டு இந்த நாட்டை மாற்ற வேண்டும், இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும், ஒரு புரட்சியை இந்த மண்ணிலே ஏற்படுத்த வேண்டும் என்று உங்களிடையே வந்து கத்திக் கொண்டிருக்கின்றோம். எதற்காக? இந்த கேடு கட்டவர்களிடம் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதிகாரத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இந்த கேடு கட்டவர்களிடம் அவர்கள் கூறுகின்ற பசப்பு வார்த்தையாலும் அவர்கள் கொடுக்கிற பணத்திற்கு மயங்கி அவர்களுக்கு நீங்கள் வாக்குகளை வாரி வாரி கொடுத்து மீண்டும் மீண்டும் நோக்கமற்றவர்களை, சமூகத்தின் மீது அக்கறையற்றவர்களை, உங்கள் மீது துளியும் கவலை இல்லாதவர்களை நீங்கள் அதிகாரத்தில் அமர்த்துகிறீர்கள். ஒன்று சாதி பார்த்து வாக்களிக்கிறீர்கள், அல்லது பணத்தை வாங்கி கொண்டு வாக்களிக்கிறீர்கள். அன்பான உறவுகளை சிந்தித்து பாருங்கள். துப்பாக்கி தோட்டாக்களை விட வலிமையானது உங்கள் கைகளில் இருக்கிற வாக்கு என்கிறார் ஆபிரகாம் லிங்கன். அவ்வளவு வலிமையான வாக்கு. இந்த பகுதியிலே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கண்ணப்பனை வீழ்த்துவதற்கு நீங்கள் ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு சென்று கண்ணப்பனை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாறாக உங்கள் வாக்கை நீங்கள் சரியாக பயன்படுத்தினாலே போதும், கண்ணப்பன் தானாக வீழ்ந்து விடுவார். இதுதான் வாக்குக்கு இருக்கக்கூடிய வலிமை. அதையே தமிழகம் முழுக்க செய்தால் ஸ்டாலினை வீழ்த்த முடியும், திமுகவை வீழ்த்த முடியும், அதிமுகவை வீழ்த்த முடியும். அதுதான் உனது வாக்கிற்கு இருக்கிற வலிமை. அந்த வலிமையை சரியாக பயன்படுத்த தெரிந்தால் ஜனநாயகம் தலைக்கும். அந்த வலிமையை நீ தவறாக விற்பதற்கு துணிந்து விட்டால் மீண்டும் 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 இந்த குற்றவாளி சமூகத்தை ஆதரிக்கக்கூடிய இந்த பணக்காரர்கள், பண முதலைகள், அவர்கள் தான் மீண்டும் மீண்டும் அதிகாரத்திற்கு வருவார்கள். நாம் காலமெல்லாம் தெருவில் நின்று கத்திக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். இன்று கண்ணப்பன் அவர்கள் ஊர் ஊராக வருகிறார். திமுகவில் போட்டியிடுகிற எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு வருகிறார். கடந்த 5 ஆண்டுகளாக இதே மக்கள் உங்களுக்கு தானே அதிகாரத்தை தூக்கி கொடுத்தார்கள். என்ன செய்து கிழித்து விட்டீர்கள்? கண்ணப்பன் அவர்கள் என்ன செய்து கிழித்தார் இந்த தொகுதிக்கு, இந்த மக்களுக்கு? கேட்டால் ரோடு போட்டேன், பைப்பு பதித்தேன். ரோடும் பைப்பும் எல்லா ஆட்சியாளரும் செய்வாயா? அது கூட செய்யலைன்னா, செய்யாம நீ அடுத்த வாக்கு கேட்க வந்தீங்கன்னா வெறுமனே இப்போது கத்திக் கொண்டிருக்கிறார்கள். மாறாக செருப்பை கலட்டி அடித்து விடுவார்கள். இதை கூட செய்யாமல், இதெல்லாம் ஒரு அரசாங்கத்தில் அடிப்படையாக செய்வது, சாலை அமைப்பது, பைப்லைன் அமைப்பது எல்லாம் சாதாரணமாக நடப்பது. இன்னும் அழுத்தி கேட்டால் சொல்கிறார், நாங்கள் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக முதற்கட்ட பணிகளை தொடங்கியுள்ளோம். எத்தனை ஆண்டுகளாக கலைஞர் கருணாநிதி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது அப்போது அறிவிக்கப்பட்ட திட்டம் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம். அவர்கள் அடிக்கல் நாட்டிவிட்டு அதோடு சென்று விட்டார்கள். அவருடைய ஆட்சி தூக்கி எறியப்பட்டது, அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. அதற்கு அடுத்தபடியாக 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டை அதிமுக ஆட்சி செய்தது. அதிமுக பேருக்கு ஒரு அடிக்கலை நாட்டியது. அத்தோடு அவர்களும் அந்த திட்டத்தை படுக்க போட்டு விட்டார்கள். ஒரு கல்லை கூட பிடுங்கவில்லை, ஒரு புல்லை கூட பிடுங்கவில்லை. அந்த திட்டம் அப்படியே முடங்கி போய் கிடந்து விட்டது. இப்ப கடைசியா இப்ப திமுக வேற வழி இல்ல, மக்கள் தொடர்ச்சியாக கேள்வி கேட்கிறார். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தண்ணீர் எங்கே இருந்து வரும், காவிரி வைகை குண்டார் இணைப்பு திட்டத்தை எப்போது திமுக செயல்படுத்தும் என்று நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக கேள்வியை முன்வைத்தது. அதன் அடிப்படையில் தொடக்க பணியை தொடங்குகிறேன் என்று இங்கே இருக்கக்கூடிய கால்வாய்களை பூரா தூர்வார் என முதுகுளத்தூர் பகுதி, கமுதி பகுதிகளில் கால்வாய்களை தூர்வார்கள் என்று வருகிறார்கள். நாங்கள் தான் கால்வாயை தூர்வாருகிறோம் என்று கூவுகிறார்கள். ஐயா கண்ணப்பன் அவர்களே, திமுக அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கால்வாயை தூர்வாருகிறீர்கள். அந்த கால்வாய்க்கு தண்ணீரை எப்படி கொண்டு வருவீர்கள்? குண்டாருக்கு தண்ணி எங்கிருந்து வரும்? மலட்டாருக்கு தண்ணி எங்கிருந்து வரும்? ஸ்டாலின் வீட்டிலிருந்து பக்கெட்டில் அள்ளிட்டு வருவாரா? மாலாக தண்ணீர் என்பது எங்க இருக்கிறது? நீங்கள் வைகை ஆற்று உரிமையை மீட்டெடுப்பதில் இருக்கிறது. நீங்கள் கர்நாடகாரனிடம் சண்டையிட்டு காவிரி உரிமையை மீட்டெடுப்பதில் இருக்கிறது. குண்டாரிலும் மலட்டாரிலும் தண்ணீர் வரக்கூடிய வேலை, அதன் மூல காரணம் அங்கே இருக்கிறது. வைகைக்கு தண்ணீர் எங்கிருந்து வரும்? வருகிறது? வருச நாட்டு மலையிலிருந்து வருகிறது, மேகமலையிலிருந்து வருகிறது, வெள்ளிமலையிலிருந்து வருகிறது. இன்னைக்கு மேகமலையும் வெள்ளிமலையும் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு அங்கே தேயிலை தோட்டத்தை போட்டுட்டான்.
தேயிலை தோட்டத்தை போட்டுட்டா மேகமலை, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேகமலையிலும் வெள்ளிமலையிலும் தேயிலை தோட்டங்களை போட்டு விட்டார்கள். அங்கே மழை சுத்தமாக இல்லை, மழை ஒளிந்து விட்டது, மழை பொழிவே நின்று விட்டது, மூல வகை வறண்டு போய் கிடக்கிறது. மூல வகை முழுமையாக வறண்டு போய் கிடக்கிறது. மழைக்காலங்களில் மட்டும்தான் மூல வகையிலே தண்ணி வருகிறது. அப்படி என்றால் வைகை ஆற்றிற்கு தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? முல்லை பெரியாறு அணையில் இருந்து வருகிறது. என்றால் முல்லை பெரியாறு உரிமையை மீட்டெடுப்பதற்கு கேரள அரசிடம், மலையாளிகளிடம் இந்த ஸ்டாலினும் இந்த எடப்பாடியும் போட்ட சண்டை எத்தனை? என்னடா சாயல்குடியில் கூட்டத்தை போட்டு திமுக அதிமுக திட்டிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு வேணும்னு கேட்பான்னு பார்த்தா இங்க நின்றுக்கிட்டு ஸ்டாலினும் எடப்பாடியும் கேரளாக்காரன்ட்ட சண்டை போடுன்றானே, இந்த நாம் தமிழர் கட்சிக்கு என்னாச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையில் மலட்டாறு வரையில் தண்ணீர் வர வேண்டும் என்றால், குண்டாற்றிலே தண்ணீர் வர வேண்டும் என்றால், வைகை ஆற்றிலே தண்ணீர் வர வேண்டும் என்றால் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும். முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை முழுமையாக உயர்த்துவதற்கு தேனி மாவட்டத்துக்காரன் தேவையில்லை. அவன் போராட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கக்கூடிய தண்ணி அவனுக்கு போதும். திண்டுக்கல் மாவட்டத்துக்காரனுக்கு வரக்கூடிய தண்ணீர் போதும். மதுரை மாவட்டக்காரன் தண்ணீர் விடுப்பதற்கு வரக்கூடிய தண்ணீர் போதும். சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பகுதி விவசாயத்திற்கு வரக்கூடிய தண்ணீர் போதும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்னும் குறிப்பாக இந்த முதுகுளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் முல்லை பெரியாற்று உரிமை குறித்து தீவிரமாக பேச வேண்டும், தீவிரமாக போராட வேண்டும். உண்மையில் கடைமடையில், கடலுக்கு அருகில் கடைமடையில் இருப்பது நாம் தான். நம்ம ஊருக்கு, நம்ம கம்மாய்க்கு தண்ணி வரணும் அப்படின்னா முல்லை பெரியார் அணை உரிமையை நாம் முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும். இதுதான் அரசியல். மாறாக கோட்டு கொடுப்பதோ, கோழி பிரியாணி கொடுப்பதோ, ஓட்டுக்கு காசு கொடுப்பதோ, 1000 ரூபாய் கொடுப்பதோ, 2000 ரூபாய் கொடுப்பதோ, மிக்சி கொடுப்பதோ, கிரைண்டர் கொடுப்பதோ கிடையாது. இல்லை. உண்மையில் அரசியல் என்பது எங்க இருக்கிறது என்றால், ராமநாதபுரம் மாவட்டத்தின் அரசியல் எங்கிருக்கிறது என்றால், விவசாயிகளின் வாழ்வு உரிமை எங்கிருக்கிறது என்றால், கேரளாக்காரோட சண்டை போட்டு முல்லை பெரியாறு அணை உரிமையை மீட்டெடுத்து வைகை ஆற்றிலே தண்ணீரை கொண்டு வர வேண்டும். அந்த வைகை ஆற்று தண்ணீரை குண்டாற்றிலே கொண்டு வந்து மலட்டாறு வரைக்கும் அந்த தண்ணீரை கொண்டு வருவதில்தான் முதுகுளத்தூர் தொகுதி சட்டமன்ற வேட்பாளரின், சட்டமன்ற உறுப்பினரின் வெற்றி இருக்கிறது. செய்தாரா கண்ணப்பன்? செய்தாரா? செஞ்சுட்டு வந்து ஓட்டு கேளு. ஓட்டு போடலைன்னா சொல்லு. செய்தீர்களா? கால்வாயில் இருக்கக்கூடிய கருவல்களை மட்டும் அப்புறப்படுத்திட்டு புல்லுக்கு சேவிங் பண்ற மாதிரி ஜேசிபியை வச்சு அங்கங்க கிளச்சி விட்டுட்டு இதுதான் தூர்வாரம் சொல்லிட்டு கஜானாவை தூர்வாரி செல்கிற இவர்களுக்கு நம்மிடம் வாக்கு கேட்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது? என்ன உரிமை இருக்கிறது? அன்பான உறவுகளை சிந்தித்து பாருங்கள். முல்லை பெரியாறு குறித்து நாம் இன்னும் தீவிரமாக தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். கேரள மாநிலத்திலே முல்லை பெரியாறு என்பது அந்த மாநிலம் முழுமைக்குமான ஒரு அரசியலாக இருக்கிறது. முல்லை பெரியார் அணை கேரளத்தின் மத்தியிலே இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிறது, தேனிக்கு அருகிலே இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிறது. ஆனால் முல்லை பெரியார் அணையை உடைக்க வேண்டும், முல்லை பெரியார் அணை பாதுகாப்பாக இல்லை, முல்லை பெரியாரிலிருந்து தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுக்க கூடாது என்கிற அந்த அரசியல் கீழே திருவனந்தபுரத்திலிருந்து மேலே காசர்கோடு வரை மொத்த மாநிலத்திலும் அது ஒரு அரசியலாக்கப்பட்டிருக்கிறது. மொத்த மலையாளிகள் மனதிலும் அரசியல்வாதிகளால் அது நஞ்சாக புகுத்தப்பட்டிருக்கிறது. முல்லை பெரியார் அணையை உடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலிலும், ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும், ஒவ்வொரு உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் சம்பந்தமே இல்லாத இடத்தில் கூட முல்லை பெரியார் அணையை நாங்கள் வந்தால் உடைப்போம் என்று கேரள அரசு ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. உனது அரசியல்வாதிகள், உனது தலைவர்கள் முல்லை பெரியார் உரிமையை பாதுகாப்பேன், வைகையிலே, குண்டாரிலே, மலட்டாரிலே தண்ணீரை கொண்டு வருவேன் என்று அந்த அரசியலை அவர்கள் செய்தார்களா? பேசினார்களா? உண்மையில் என்ன செய்திருக்க வேண்டும்? 5 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் வைகை ஆற்று தண்ணீரை 5 மாவட்ட விவசாயிகள் பயன்படுத்துகிறார்கள். 1 கோடி மக்களின் குடிநீராக இருக்கிறது. 10 லட்சம் ஏக்கர் விவசாய பாசனமாக இருக்கிறது வைகை ஆற்று நீர். அந்த வைகை ஆற்று உரிமை தான் நம்முடைய ஜீவாதார உரிமை, நம்முடைய வாழ்வாதார உரிமை. நமது உடையில் ஓடுகிற இந்த ரத்தத்தில் நாம் விளைவித்த உணவு சேர்ந்திருக்கிறது என்றால் அந்த உணவு உற்பத்தியிலே துளி அளவேனும் வைகை ஆற்று நீர் கலந்திருக்கிறது, குண்டாற்று நீர் கலந்திருக்கிறது என்றால் யார் போராடுவது? இந்த உரிமையை மீட்பதற்கு இந்த மண்ணின் மக்கள் நாம் தான் போராட வேண்டும். திமுக காரன் போராட மாட்டான், அதிமுக காரன் போராட மாட்டான். அன்பான உறவுகளே, நமது உரிமையை மீட்டெடுக்க நாம் தான் போராட வேண்டும். காலமாக போராடி கொண்டே இருந்தால் உரிமையை மீட்டெடுக்க முடியாது. அதை மீட்டெடுக்கிற துணிச்சலும் தைரியமும் நோக்கமும் இருக்கக்கூடிய அவர்களிடம் நீங்கள், நாம் தமிழர் கட்சியிடம் நீங்கள் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். அதற்காக எங்கள் வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். 5 எம்பிக்கள் இருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு, 29 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு. இந்த 5 மாவட்டத்திலே ஒரு நாள், ஒரு பொழுது உன்னிடம் வாக்கு வாங்கிய இந்த 5 எம்பிக்களும் இந்த 29 எம்எல்ஏக்களும் முல்லை பெரியார் உரிமை குறித்து பேசினார்களா? பேசி இருப்பார்களா? இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுயேட்சை எம்பி பாராளுமன்றத்தில் முல்லை பெரியார் அணையை உடைக்க வேண்டும், தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க கூடாது என்று தீர்மானம் கொண்டு வருகிறான். ஒரு சுயேட்சை எம்பி கொண்டு வருகிற தீர்மானத்தை
கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் எம்பிகளும் காங்கிரஸ் எம்பிகளும் விழுந்து அடித்துக் கொண்டு சென்று ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் பாராளுமன்றத்தின் வெளியிலே வந்து நின்று கொண்டு கேரள எம்பிக்கள் முழக்கமிடுகிறார்கள். முல்லை பெரியார் அணையை உடைப்போம், முல்லை பெரியார் அணையை உடைப்போம் என்று முழக்கமிடுகிறார்கள். அதை இந்தியா முழுமைக்குமான செய்தியாக்குகிறார்கள். மத்திய அரசுக்கு ஏதோ முல்லை பெரியார் இன்னும் பலமிழந்து போய் இருக்கிறது போல, உடைந்து விடும் போல இருக்கிறது என்ற தோற்றத்தை தொடர்ச்சியாக அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கேரள மக்களிடம், மலையாளிகளிடம் ஒரு அச்சத்தை கேரள அரசியல்வாதிகளும் கேரள அரசு, அது கம்யூனிஸ்ட் அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதை இந்த திமுக தட்டி கேட்டிருக்குமா? கேரளாவிலே கம்யூனிஸ்ட் அரசு அமைந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசு அமைந்தாலும் சரி, முல்லை பெரியார் அணைக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீர்கள். முல்லை பெரியார் அணைக்கு எதிராக பேசுகிற காங்கிரஸோடும் கம்யூனிஸ்டோடும் கூட்டணி இல்லை என்று திமுக அறிவிக்குமா? செய்வார்களா? என்னடா நாடகம் நடத்துறீங்க? என்ன நாடகம் நடத்துது திமுக? அவன் அணையை உடைக்கணுன்றான், கம்யூனிஸ்டும் காங்கிரஸும். அவன் கூட நீ ஒட்டி உறவாடி கூட்டணி வச்சுக்கிட்டு இதே மக்களிடம் நீ வாக்குகளை கேட்டு வந்து நிற்கிற. இதே மக்களிடம் நாமளும் வெக்கம் இல்லாமல், சூடு இல்லாமல், சொரணை இல்லாமல் இவர்களுக்கு வாக்குகளை மீண்டும் 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 வழங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு சுயேட்சை எம்எல்ஏ கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை இரண்டு கட்சிகளும் ஆதரிக்கிறது. ஆனால் இந்த நாட்டிலே, தமிழ்நாட்டிலே குறிப்பாக இந்த 5 மாவட்டத்தில் இருந்து செல்லக்கூடிய எம்பிக்கள் அதை எதிர்க்கவில்லை என்பதை விட மிகவும் கொடுமையானது, கேரளாக்கார அன்னைக்கு தீர்மானம் கொண்டு வரும்போது பாராளுமன்றத்திற்கு இந்த 5 எம்பிக்களும் போகவில்லை. ஓடி போயிட்டான், ஆப்சென்ட் ஆயிட்டான். நவாஸ்கனி ஆப்சென்ட், போகல. சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் போகல, ஆப்சென்ட். மதுரை எம்பி சு வெங்கடேசன் போகல. திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் போகல. தேனி எம்பி தங்கத்தமிழ் செல்வன் போகல. காங்கிரஸ் எம்பி இருக்காதுல, கம்யூனிஸ்ட் எம்பி இருக்காதுல, திமுக எம்பி இருக்காதுல, கூட்டணி கட்சியான முஸ்லீம் கட்சி எம்பி இருக்காதுல, இவன் அத்தனை பேரும் கேரளாவில் ஒன்னா நின்று அந்த அணையை உடைப்போன்னு பேசுறான். ஆனால் நம்மளிடமே வந்து வாக்கையும் கேட்கிறான் என்றால் என்ன திமிர் இவர்களுக்கு? இந்த ஆணவம் எங்கிருந்து வருகிறது? நாம் கொடுத்தது. வாக்காளர்களாகிய தமிழக மக்களாகிய நாம் கொடுத்தது, விவசாயிகளாகிய நாம் கொடுத்தது. உன்னிடம் வாக்கு கேட்டு வரக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளரிடம், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், ஏன் நாம் தமிழராக இருக்கட்டும், சட்டையை பிடித்து கேட்க வேண்டும். நீங்கள் முல்லை பெரியாறு அணையை பாதுகாப்பதற்கு உங்கள் கட்சி என்ன செய்தது, உங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்று நீங்கள் கேட்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி என்ன செய்தது? 40 ஆண்டுகளுக்கு முன்பாக எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே 152 அடியாக இருந்து 132 அடியாக குறைக்கப்பட்ட அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக தமிழ் தேசியர்களும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போட்டு 40 ஆண்டு காலமாக போராட்டம் நடத்தி ஒரு தீர்ப்பை பெறுகிறது. முல்லை பெரியார் அணையை பலப்படுத்திக் கொண்டு நீரை உயர்த்திக் கொள்ளலாம் என்று 142 அடிக்கு நீரை உயர்த்திக் கொள்ளலாம் என்று ஒரு தீர்ப்பை பெறுகிறது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. 2014 அதிமுக ஆளும் கட்சி அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை. திமுக எதிர்க்கட்சி அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அரசியலை திமுக முன்னெடுக்கவில்லை. கேவலம். இவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மாறாக அதே 2014 நாம் தமிழர் கட்சி வீரியமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது. ராமநாதபுரம், பரமக்குடி, மதுரை உள்ளிட்ட அனைத்து நகரங்களிலும் இருக்கக்கூடிய கேரள நிறுவனங்களை நாங்கள் அடித்து நொறுக்குவோம் என்ற முடிவை எடுத்தோம். ஜோயலுகாஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், மணப்புரம், முத்தூட் ஃபின்கார்ப், மணப்புரம், ஒருத்தர் இருக்க முடியாது, நொறுக்கு எழுப்பிடுவோம். மலபார் கோல்டு, ஒருத்தர் இருக்க முடியாது. ஒவ்வொரு கடை முன்னாடியும் கட்டக்கம்போட போய் நின்றோம்னா அடிச்சு நொறுக்கணும்டா. நாம் தமிழர் கட்சி அதை சாத்தியப்படுத்தியது. தமிழ் தேசியர்கள் அதை சாத்தியப்படுத்தினோம். எந்த திமுகவோ எந்த அதிமுகவோ அதை செய்யல. அத்தனை மலையாள முதலாளிகளும் கேரளாவிற்கு ஓடினார்கள், கேரளாவிற்கு போனார்கள். நாங்கள் தமிழ்நாட்டிலே தொழில் செய்ய முடியவில்லை. தமிழர்கள் விழிப்படைந்து விட்டார்கள். ஒரு புதிய அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள். நமது தொழிலே அடிக்க ஆரம்பித்து விட்டான். நாங்கள் தொழில் செய்ய வேண்டும் என்றால் தொழில் செய்தால் தான் உங்க கட்சிகளுக்கு நாங்கள் ஃபண்டிங் பண்ண முடியும். இந்த முதலாளிகள் மலையாள தேசத்திலே, கேரள அரசிடம் சென்று முறையிட்டதற்கு பிறகாக கேரள அரசு பணிந்தது. அதை சாத்தியப்படுத்தியது நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியர்களும் விவசாயிகளும் தேனி மாவட்டத்திலே முற்றுகையிட்டு அதை சாத்தியப்படுத்தினோம் என்று நாம் தமிழர் கட்சி அதை பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். ஒவ்வொரு தமிழ் தேசியனும், ஒவ்வொரு தமிழ் தேசிய போராளியும் அதை பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். மாறாக இந்த திமுகவும் இந்த அதிமுகவும் செய்தது துரோகம்.
அந்த உரிமையில் நாம் தமிழர் கட்சி இந்த விவசாய பெருங்குடி மக்களிடம், இந்த இங்கே இருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகளிடம் விவசாய சின்னத்தில் வாக்குகளை கேட்டு நெஞ்சை நிமிர்த்தி நாங்கள் வந்து நிற்கிறோம். இப்படி ஒரு காரணத்தை எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று ஐயா கண்ணப்பன் அவர்களால் சொல்ல முடியுமா? இப்படி ஒரு காரணத்தை எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று ஐயா மலேசியா பாண்டியன் அவர்கள் சொல்ல முடியுமா? நாம் தமிழர் கட்சி நாங்கள் சொல்லுவோம். இன்னும் வேலை இருக்கிறது. முல்லை பெரியார் அணையிலே இன்னும் வேலை இருக்கிறது. அதன் முழு கொள்ளளவான 152 அடி அந்த உயரத்தை, நீர்மட்டத்தை எட்ட வேண்டும். அந்த இலக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது. திமுகவுக்கு இருக்கிறதா? அதிமுகவிற்கு இருக்கிறதா? இல்லை. நாங்கள் சொல்கிறோம், நாம் தமிழர் கட்சி சொல்கிறோம், நாம் தமிழரின் அரசு அமைந்தால் முல்லை பெரியார் அணை இருக்கக்கூடிய தேவிகுளம் பீர்மேட்டை மீட்டெடுத்து தமிழகத்தோடு இணைப்போம் என்று நாம் தமிழர் கட்சி சொல்கிறது. எங்கள் வரவேற்கையிலே எங்கள் அண்ணன் சீமான் தெளிவுபட சொல்லி இருக்கிறார். 1956 எல்லை பிரிப்பு என்பது தவறாக நிகழ்த்தப்பட்டு விட்டது. தேவிகுளம் பீர்மேடு முழுக்க தமிழர் வாழ்கிற பகுதி. இடுக்கி மாவட்டத்தின் சரிபாதியாக இருக்கக்கூடிய அந்த தேவிகுளம் பீர்மேடை பிரித்து தமிழ்நாட்டோடு இணைத்து விட்டால் முல்லை பெரியாறு தமிழர் நிலத்திற்கு சொந்தம். அதிலே கேரளா எந்த உரிமையும் கொண்டாட முடியாது என்று நாங்கள் சொல்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த திமுக ஆட்சி நடத்தக்கூடிய இந்த 5 ஆண்டுகளில் அதே முல்லை பெரியாறில் நாம் இழந்த உரிமைகள் மற்ற ஆண்டுகளை காட்டிலும் அதிகம். இந்த 5 ஆண்டுகளில் தான் கேரள எம்பிக்கள் தீவிரமாக பாராளுமன்றத்திலே கோஷம் போட்டார்கள், தீவிரமாக பாராளுமன்றத்திலே சண்டை போட்டார்கள். இந்த எம்பிக்கள் நம்ம எம்பிக்கள் கூட ஓடி போயிட்டான். இவனுக்கு இது குறித்து எந்த புரிதலும் கிடையாது, அரசியலும் கிடையாது, திட்டமும் கிடையாது, மக்களிடம் இதை கண்டு சொல்ல வேண்டுமே என்று எந்த ஒரு கவலையும் கிடையாது. இவனுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஏன் ஒரு சுயேட்சை எம்பி கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரிக்கிறது என்றால் நீ ஆதரவு தெரிவிக்காமல் கேரளாக்குள்ள நுழைய முடியாது. முல்லை பெரியார் அணையை உடைக்க வேண்டும் என்று கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை ஆதரிக்கவில்லை என்றால் கேரள அரசியல்வாதிகள் கேரளாவுக்குள் நுழைய முடியாது. மலையாளி வெளுத்து விடுவான், அடிச்சு நொறுக்கி விடுவான். ஆனால் அதே பாராளுமன்றத்தில் இருந்து வரக்கூடிய நாம் வாக்களித்து அனுப்பிய இதே எம்பிக்கள் அந்த முல்லை பெரியார் குறித்து எந்த ஒன்றையும் செய்யாமல் பாராளுமன்றத்திலே மலையாளிகளுக்கு எதிராக குரல் கொடுக்காமல் மீண்டும் இங்கே வருகிறார்கள். பாதுகாப்பா நம்மிடமே வந்து வாக்கு கேட்கிறார்கள். நமது வாக்கை வாங்கி மீண்டும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். யார் வெட்கப்படுவது? நாம் வெட்கப்பட வேண்டும். அவன் துணிச்சலா வர்றான். இவனுக்கு என்னடா தமிழனுக்கு என்னடா தெரியும்? காசை கொடுத்தா ஓட்டை போட்டுருவான், இல்லை சாதியை சொன்னா ஓட்டு போட்டுருவான். நாங்கள் யார் தெரியுமில்ல, அண்ணாச்சி யார் தெரியுமில்ல, நாங்கள் எதுக்காக தேர்தல் நிற்கிறோம், நீ எதுக்காக தேர்தல் நிற்கிறேன் எனக்கு தெரியும் ராஜா. ஒவ்வொருவரும் எதற்காக தேர்தலில் நிற்கிறீர்கள்? இன்னும் 10 தலைமுறைக்கு உங்களுக்கு பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது. ஆனாலும் அதிகார பசி. அதற்காக நீங்கள் தேர்தலில் நிற்கிறீர்கள். மாறாக இந்த விவசாயிகளுக்காக நீங்கள் தேர்தலில் நிற்கிறீர்களா? வியாபாரிகளுக்காக நீங்கள் தேர்தலில் நிற்கிறீர்களா? இந்த பெண்களின் உரிமையை பாதுகாப்பதற்கு தேர்தலில் நிற்கிறீர்களா? சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய நீங்கள் தேர்தலில் நிற்கிறீர்களா? இல்லை. நாம் தமிழர் கட்சி தான் அதற்காக தேர்தலில் நிற்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் கேரளா ஒவ்வொரு ஆண்டும் 8 முறை முல்லை பெரியார் அணையை சோதனை செய்திருக்கிறது. இது எந்த அரசாட்சியிலும் எந்த அரசு இருந்த போதும் நடக்காத ஒன்று. ஒவ்வொரு முறையும் அணையை சோதிக்க வேண்டும் என்று ஆண்டுக்கு 8 முறை மலையாளி அணையை சோதனை செய்து கொண்டிருக்கிறான். நமது பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அந்த அணைக்குள்ளாக வருவதற்கு தடங்களை ஏற்படுத்துகிறான். அங்கே நமது அணையை நிர்வாகம் செய்வதற்காக இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை என்ஜினியர்கள் அவர்கள் உணவுக்கு சாப்பாடு கொண்டு போனா, அரிசி கொண்டு போனா, பருப்பு கொண்டு போக கூடாதுன்னு தடுக்கிறான். இன்னும் கேவலத்திலும் கேவலமாக முல்லை பெரியார் அணையின் நீர்பிடிப்பு பகுதி என்பது 8200 ஏக்கர். அந்த 8200 ஏக்கருக்கு 30 ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது. கேட்ச்மெண்ட் ஏரியா நம்முடைய கட்டுப்பாடு இருக்கிறது. குத்தகை நாம் கொடுக்கிறோம். குத்தகை நிலமாக அந்த நிலத்தை நாம் கையகப்படுத்தி வைத்திருக்கிறோம். முல்லை பெரியார் அணையில் ஒரு பிரச்சனை என்றால் தேனி மாவட்டத்தை எஸ்பி தான் வழக்கு போட முடியும், கேரளாக்காரன் வழக்கு போட முடியாது. இடுக்கி எஸ்பி வழக்கப்பட முடியாது, தேனி மாவட்ட எஸ்பி தான் வழக்கு போடணும். அந்த அளவுக்கு முல்லை பெரியாற்றிலே நமக்கான உரிமை இருக்கிறது. ஆனால் இந்த அரசு அதை பாதுகாக்கிறதா? நமது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முல்லை பெரியார் அணைக்கு செல்ல முடிவதில்லை, அங்கே தங்க முடிவதில்லை. கேரள வனத்துறை அவர்களுக்கு தொடர்ச்சியாக தொல்லைகளை கொடுக்கிறது. யார் கேட்பது? ஸ்டாலின் கேட்க வேண்டும். கேட்கிறார்களா?
அந்த 8200 ஏக்கரிலே அதிகமாக நீர்பிடிப்பு இருக்கக்கூடிய பகுதி ஆனவச்சால் என்கிற ஒரு பகுதி. அந்த ஆனவச்சால் என்கிற பகுதியிலே கேரள வனத்துறை ஒரு கார் பார்க்கிங்கை உருவாக்குறான். கார் பார்க்கிங்க நினைச்சு பாருங்க, எவன மலையாள தேசத்துக்குள்ளாக தமிழ்நாடு அரசு போய் ஏதாவது ஒன்றை செய்துவிட முடியுமா? செய்துவிட முடியுமா? ஆனா நம்ம நிலத்துக்குள்ள அவன் வனத்துறைக்கான ஒரு கார் பார்க்கிங்கை அமைக்கிறான். விவசாயிகள் சங்கம் வழக்கு போட போகிறது உச்சநீதிமன்றத்திற்கு. கேளுங்கள், உங்கள் அதிகாரிகள், உங்கள் அரசியல்வாதிகள், நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள், உங்களது ஸ்டாலின் உங்களை எந்த லட்சணத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் காப்பாற்றினார், எந்த அளவுக்கு நமக்கு உரிமைகள் விற்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த பிள்ளைகள் சொல்கிற வரலாற்றின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்கும் தெரியாமல் இல்லை, வா மயக்க பிடிச்சுக்கிட்டு அவனே இவனே பேசிட்டு உங்ககிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு வேட்பாளர் 4 திட்டு போடா வாடா புட்டக்கணா எங்களுக்கு பேச தெரியாதா? அது அல்ல அரசியல், அது அல்ல அரசியல். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அரசாங்கம் உங்களிடம் வாக்கு கேட்பதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது என்றால் அதன் மூலமாக நீங்கள் வாக்களித்த ஆட்சியாளர்கள் உங்கள் செய்த துரோகத்தை அம்பலப்படுத்த வேண்டும். மாறாக நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதற்காகவே இந்த இடத்திலே இன்று நாங்கள் கத்திக் கொண்டிருக்கிறோம். கேரள அரசு மண்ணை போட்டு மூடி ஒரு கார் பார்க்கிங் அமைக்கிறோம். அந்த கார் பார்க்கிங் அமைக்க கூடாதுன்னு வழக்குக்கு போறோம். உச்சநீதிமன்றம் இடத்தை சர்வே பண்ணுதுன்னு சொல்லுதுங்க. உச்சநீதிமன்றம் இடத்தை சர்வே பண்ணு, அதை முல்லை பெரியாறு நீர்பிடிப்பு பகுதிக்குள்ள வந்தா அந்த கார் பார்க்கிங் எடுத்துரு. கேரள அரசு சொல்கிறது இல்லை, அது தனியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அப்ப சர்வே பண்ணு அப்படின்னு சொல்ல. அப்ப கேரளாவிற்கு 4 அதிகாரிகள், 4 சர்வேயர்கள், நில அளவையாளர்களை நியமி. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசிலிருந்து 4 சர்வேயர்கள், 4 நில அளவையாளர்களை நியமியுங்கள். 8 பேர், 4 நாள் 8 பேர் சர்வே பண்ற இடத்துக்கு போ. இந்தியாவின் தலைமை நில அளவையாளர், ஹெட் சர்வேயர், இந்தியாவின் ஹெட் சர்வேயர், அவர் தான் ஜட்ஜ்மெண்ட், அவர் தான் நீதிபதி, நடுவர். நீ அங்கே போ, அந்த இடத்துல கார் பார்க்கிங் போட்ட இடம் என்னவாக இருக்கிறது என்று பார், சர்வே செய்து அந்த இடத்தை பிரித்துக்கொள் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சுங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது. கேரள அரசு 4 நில அளவையாளர்களை சர்வேயர்களை நியமித்து விட்டது. அவன் முல்லை பெரியாறு அணைக்கு வந்து விட்டான். தமிழ்நாடு அரசு ஒரு அதிகாரியை கூட நியமனம் செய்யவில்லை. இந்த ஸ்டாலின் ஒரு அதிகாரி, ஒரு சர்வேயரை நியமனம் செய்யவில்லை. தமிழ்நாட்டில் இருந்து ஒரு அதிகாரி கூட அந்த இடத்திற்கு அந்த நிலத்தை அளவை செய்வதற்கு செல்லவில்லை. அந்த 4 பேர் மட்டுமே, மலையாளிகள் மட்டுமே இருந்து இந்தியாவின் தலைமை நில அளவையாளரும் சேர்ந்து அந்த இடத்தை அளந்து அது முல்லை பெரியாறு அணைக்கு சொந்தமான இடமே இல்லை, அது நீர்பிடிப்பு பகுதியே இல்லை என்று அந்த இடத்தை முடித்துவிட்டு கேரளாவுக்கு சொந்தம் என்று அறிவித்து விட்டு போய்விட்டான். கேரளாவிற்கு சொந்தம் என்று அறிவித்து போயிட்டான். அதுக்கப்புறம் தான் ஏன்டா இவன் கொடுக்கல, தீர்ப்பை வாங்கியாச்சு, 4 அதிகாரியை நியமிச்சு இவன் அனுப்பியிருக்க வேண்டியதானே. அப்படியே 4 அதிகாரியை நியமிக்கலைனாக்கா தமிழ்நாடு அரசு அதிகாரிகளை நியமித்து இங்கே அனுப்ப வேண்டும்னு அவன் சொல்லணுமா இல்லையா? ஏன்டா ஐபிஎல் மேட்ச் நடக்குது, இல்லை உள்ளூரில் எதுவும் கபடி போட்டி நடக்குதா? எதிர் டீம் வரலைன்னா டிக்ளர் அறிவிச்சு விட்டு வராத டீம் வரலைங்க, நாங்கள் அந்த டீம் ஜெயிச்சிருச்சுன்னு அறிவிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு அரசு, 2 அரசு, ஒரு அரசு அதிகாரிகள் நியமிச்சிருச்சு, இன்னொரு அரசு அதிகாரிகளை நியமிக்கவில்லை என்றால் அதற்கு மத்திய அரசில் இருக்கக்கூடிய அதிகாரி தமிழ்நாடு அரசுக்கு தகவல் சொல்லி அதிகாரிகள் நியமிச்சு அனுப்பு, மத்திய அரசு உத்தரவு இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லல. ஏன் சொல்லல? ஏனென்றால் இந்தியாவின் தலைமை நில அளவையாளராக இருப்பவன் ஒரு மலையாளி. இந்தியாவின் தலைமை நில அளவையாளராக இருப்பவன் ஒரு மலையாளி. கேரளாவின் நில அளவையாளராக இருப்பவன், மாநில நில அளவையாளராக இருப்பவன், தலைவராக இருப்பவன் ஒரு மலையாளி. கேரளாவின் முதலமைச்சராக இருப்பவன் ஒரு மலையாளி. இவன் 3 பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு சரியா திட்டமிட்டு ஆள் அனுப்பிட்டான். சரி, இத்தனை பேர் தான் மலையாளி கிரகம்னு பார்த்தாக்கா தமிழ்நாட்டின் தலைமை நில அளவையாளரும் ஒரு மலையாளி. எங்க இருக்கு பாரு, எவ்வளவு கேவலம் பாரு. தமிழ்நாட்டின் தலைமை நில அளவையாளராக ஒரு மலையாளி இருந்தால் அவன் முல்லை பெரியாறு அணை பிரச்சனைக்கு மலையாளிகளுடன் சண்டையிடுவதற்கு, கேரள அரசுடன் சண்டையிடுவதற்கு எப்படி அதிகாரிகள் அனுப்புவான்? எப்படி அதிகாரிகள் அனுப்புவான்? ஏன் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும், இந்த மண்ணின் மைந்தன் ஆள வேண்டும், இந்த மண் சார்ந்த மகன் ஆள வேண்டும் என்று கேட்கிறோம் என்றால் இதுதான் காரணம். சீமானுக்கு தாண்டா உறுத்தும், சீமானுக்கு தான் உறுத்தும். ஸ்டாலினுக்கு என்ன உறுத்தும்? அவருக்கு என்ன கவலை? மீண்டும் உதயநிதி ஸ்டாலினை எப்படியாவது முதலமைச்சராக வேண்டும் என்ற கவலை. உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன கவலை? விஜயிடமிருந்து எப்படியாவது திரிசாவை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற கவலை. இந்த மயிராண்டிகளுக்கு வேற என்ன கவலை இருக்கு? வேற என்ன கவலை இருக்கிறது? உனக்கும் எனக்கும் தான் கவலை. ஓம் பிள்ளைய தெருவில் நின்று தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கமே, எங்களுக்கு தான் கவலை. இப்ப விவசாயிகள் கை தட்டுங்கப்பா, நின்றுட்டு இருக்கீங்க, கை தட்டுங்க. உங்கள் பிள்ளைகள் அன்பான உறவுகளை எங்களுக்கு தான் கவலை. ஒரு முல்லை பெரியாறு அணை உரிமை குறித்து எடுத்தாலே நாங்கள் 1 மணி நேரம் எங்களால் பேச முடியும். அவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது. நேரம் கருதி இந்த திமுகவும் இந்த அதிமுகவும் முல்லை பெரியாறு அணை குறித்து அவர்கள் செய்துவிட்டிருக்கிற கொடுமைகளை ஏதோ ஓரளவுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. பேசினா 4 நாள் கணக்காக அவங்க இவங்களை பற்றி பேசலாம், அவங்க செய்த கொடுமைகளை பற்றி. வெறும் அந்த முல்லை பெரியாறு உரிமை குறித்து அவளை பேச முடியும். அப்ப இவ்வளவு சிக்கல் இருக்கிறது. இந்த மலட்டாருக்கு தண்ணி வரணும்னா இவ்வளவு சிக்கல் இருக்கிறது.
அதுக்கு முல்லை பெரியாறிலிருந்து தேக்கடிக்கு வர வேண்டும், தேக்கடியிலிருந்து தேனி மாவட்டத்து கம்பத்திற்கு வர வேண்டும், தேனிக்கு வர வேண்டும், திண்டுக்கல்லுக்கு வர வேண்டும், மதுரைக்கு வர வேண்டும், சிவகங்கை மாவட்டத்திற்குலாம் வர வேண்டும். மானாமதுரையை தாண்டி பார்த்திபன் ஒரு பிரிவு காலில் அது பிரிய வேண்டும். அதற்கு முன்பாக மதுரை நகருக்குள்ளாக அது கிருதுமால் நதியாக பிரிய வேண்டும். அதற்கு முன்பாக தேனி மாவட்டத்தின் வருஷ நாட்டு கிழக்கு பகுதி மலை சரிவிலே இருக்க பெய்யக்கூடிய மழை நீர்கள் எல்லாம் மலைகள் எல்லாம் கருமாத்தூர் வழியாக மானூர் வழியாக திருச்சுழி வழியாக ஓடி வந்து அது குண்டாராக வர வேண்டும். கமுதிக்கு குண்டாராக அது வர வேண்டும். அந்த பகுதியிலிருந்து கிருதுமால் நதியாக அது வர வேண்டும். பார்த்திபனூரிலிருந்து அது பரளையாறாக வர வேண்டும். வைகை அணையில் வந்து பெருங்கரை கீழ பெருங்கரை கிராமத்திலே அது பிரிவு கால்வாயாக பிரிந்து வர வேண்டும். இத்தனை பிரிவு கால்வாய்கள், இத்தனை நதிகள், இத்தனை கிளையாறுகள், இத்தனை ஓடைகள் இவைகள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்துதான் அநேக ஆறுகளாக வந்து 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 அது குண்டாற்றை நிரப்புகிறது, அது கிருதுமால் நதியை நிரப்புகிறது, அது பரளையாறை நிரப்புகிறது. அப்படியே கமுதி வரைக்கும் வரக்கூடிய குண்டாறு கமுதியில இரண்டாக பிரிகிறது. ஒரு பக்கம் அப்படியே நெருஞ்சிப்பட்டி வழியா வந்து ஆப்பனூர் வழியா வந்து இந்த பகுதியில் மலட்டாராக இங்கே வருகிறது. அப்படியே ரகுநாத காவேரியாக அப்படியே பேரையூர் வழியாக சென்று முதுகுளத்தூர் வழியாக சென்று தேரூர் வழியாக சென்று உத்தரோசமங்கைக்கு சென்று கடைசியாக களரி கம்மாய்க்கு சென்று களரி கம்மாயிலிருந்து திருப்புலானி அந்த சதுப்பு நில காடுகளுக்குள்ளாக சென்று கடலிலே கலக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு நீர்நிலை அமைப்பு! இது வெறும் கால்வாயாக மட்டுமில்லை, வழிநெடுகிலும் அவ்வளவு கண்மாய்கள். நமது மூத்தோர்கள் நமது முன்னோர்கள் இவ்வளவு கண்மாய்களை ஒரு செயின் லிங்க் மாதிரி உருவாக்கி வச்சிருக்கான். அப்படியே தென்கிழக்கு நோக்கி அங்க இருக்கக்கூடிய நீர் அப்படியே வருது. மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகக்கூடிய நீர் எல்லாம் சேர்ந்து 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 கடைசியாக இந்த கடைமடையிலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே நமது வேளாண்மைக்கு வருகிறது. மதிப்பு சேர்ந்த உறவுகளே, முல்லை பெரியாறில் 152 அடி அணை உரிமையை நாம் மீட்டெடுத்து விட்டால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபோக வேளாண்மையை நாம் உத்தரவாதப்படுத்தி விடலாம். இந்நேரம் நமது கண்மாயிலே தண்ணீர் இருக்கும். நம்மால் நெல் விவசாயம் செய்ய முடியும், மிளகாய் விவசாயம் செய்ய முடியும், பருத்தி விவசாயம் செய்ய முடியும். எந்த விவசாயம் செய்வதிலும் ஆண்டுக்கு 2 போக வெள்ளாமையை வைகை ஆற்று உரிமையை மீட்டெடுப்பதன் மூலமாக ராமநாதபுரம் மாவட்டம் பெற முடியும். அதே கர்நாடகாரன் கூட சண்டை போட்டு காவிரி நீர் உரிமையை மீட்டெடுத்து குண்டாற்றோடு இணைத்து விட்டால் ராமநாதபுரத்திலே 3 போக வெள்ளாண்மையை கட்டாயமாக உத்தரவாதப்படுத்த முடியும். அப்புறம் எங்கிருந்து சாதி சண்டை வரும்? நீ சாதி சண்டை ஓட்டு எப்படி பிரிஞ்சு நிற்ப? நீ பிரிஞ்சு நினைத்தானே ஓட்ட நான் கோனாரு, நான் மரவரு, நான் பல்லருன்னு சொல்லி ஓட்டுகளை வாங்க முடியும். எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் போனா தானே இந்த ஊரை காலி பண்ணிட்டு நீ வெளிநாட்டுக்கு போவ, கோயம்புத்தூருக்கு போவ, சென்னைக்கு போவ, பஞ்சம்பளைக்கு போவ. 3 போக வேளாண்மையை செய்வதற்கு இங்க தண்ணியை கொடுத்துட்டா எதுக்குயா கருவ? எங்க இருக்கும் கருவ? எதற்காக தனிநபர்கள் வழக்கு போட்டு, தன்னார்வலர்கள் வழக்கு போட்டு, சமூக ஆர்வலர்கள் வழக்கு போட்டு உயர்நீதிமன்றத்துக்கு போகணும்? மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு ஏன் போகணும்? கருவேல மரங்களை ஒழிக்க வேண்டும் ஏன் போகணும்? நீ தண்ணியை குடியா? என் கம்மாய்க்கு தண்ணியை குடி, என் கால்வாய்க்கு தண்ணி குடி, நான் விவசாயம் பண்றதுக்கு நீ என் வயக்காட்டுக்கு தண்ணியை கொடுத்துட்டா போதும். அந்த தண்ணீர் வருவதற்கு காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை சாத்தியப்படுத்த வேண்டும் என்றால் கர்நாடகாவிடம் சண்டை போட்டு காவிரி உரிமையை மீட்டெடுக்க வேண்டும், கேரளாவிடம் சண்டை போட்டு முல்லை பெரியாறு உரிமையை மீட்டெடுக்க வேண்டும். யார் செய்வது? ஸ்டாலின் செய்வாரா? இதே கர்நாடகாவிலே காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்டு இதே திமுகவின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கர்நாடக சட்டமன்ற தேர்தலிலே காங்கிரஸை ஆதரித்து திமுகவின் தலைவர் அல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் போய் ஓட்டு கேட்டார். காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இன்னைக்கு கர்நாடகாவின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாக்கு கேட்டு வெற்றி பெற்ற கர்நாடகாவின் முதலமைச்சர் சிவகுமார் சொல்கிறார், தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீர் காவிரியிலே தர முடியாது என்று சொல்கிறார். ஸ்டாலினின் நிலைப்பாடு என்ன? உனது கூட்டணி கட்சி கர்நாடகாவிலே காங்கிரஸ் தண்ணீர் தரமாட்டேன் என்கிறான். உனது கூட்டணி கட்சி கேரளாவிலே கம்யூனிஸ்ட் தண்ணீர் தரமாட்டேன் என்கிறான். திமுகவின் தலைவர் ஸ்டாலினின் நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து அவனுக்கு போய் வெக்கமே இல்லாம ஓட்டு கேட்டீங்களே, என்ன காரணம்? வாழ்வாங்க, நல்லபடியா வாழ்வாங்க, போயிட்டு வாங்க, போங்க. அவர் வாழ்த்து, நீ செத்துறாத போ. அவங்கள என்ன கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்காங்க, வாழாம எங்கேயா போறாங்க? வாங்க, நல்லா தான் வாழ்வாங்க. நமது கண்மாய்க்கு, நமது ஊர் கண்மாய்க்கு தண்ணி வர்றதுக்குள்ளாக இவ்வளவு அரசியல் இருக்கிறது. நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய உனது ஆட்சியாளர்கள், உனது தலைவர்கள், உனது முதல்வர்கள் அதை சாத்தியப்படுத்துவதற்காக, அதை சத்தியம் செய்து உத்தரவாதப்படுத்துவதற்கான எந்த ஒரு வேலையும் செய்வதோடு இல்லை என்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு கெடுதலை செய்கிற அந்த கட்சிகளோடு, அந்த அமைப்புகளோடு இவர்கள் கூட்டணியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
விவசாயத்தை பாருங்க, விவசாயம் முற்றுமுழுதாக அழிந்து போய் கிடக்கிறது. மக்கள் எல்லாம் நிலங்களை கருவேல மரங்கள் மண்டி போட விட்டுட்டான், சோலாருக்கு வித்துட்டான். அப்போ தானே நிலத்தை விட்டு வெளியேறுவ? தண்ணி இல்லைன்னா தான் நிலத்தை விட்டு வெளியேறுவ. இப்போ தண்ணீரை யார் உனக்கு கொண்டு வருவான்னு என் மக்கள் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். என் ஜாதிக்காரனை எப்படியாவது ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நிற்கிறானே, என் ஜாதியின் பெருமை போயிருமே அப்படின்னு நினைக்காத. அவன் ஜாதியின் பெருமையெல்லாம் தன்னை போல காலங்காலமாக உனது மூத்தோர்கள் காத்து கொடுத்திருக்கிறார்கள். இனத்தின் பெருமையை அது அவர்கள் தன்னை போல காலம் காப்பாற்றிக் கொள்ளும். உன்னை காப்பாற்றுவதற்கு வழியை பார், உன் விவசாயத்தை காப்பாற்றுவதற்கான வழியை பார். சிந்தித்து பாருங்கள் உறவுகளே. இன்று இந்த பகுதியை எடுத்துக்கொண்டால் பனை தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு காலத்திலே 10 கோடி பனைமரங்கள் இருந்தது, இன்று 1 கோடி பனைமரங்கள் கூட இல்லை. பனைமரங்கள் முழுதாக அழித்தொழிக்கப்படுகிறது. என்ன காரணம்? கல்லுக்கு தடை. உலகம் முழுக்க எந்த நாட்டிலும் தென்னை மரத்தில், பனை மரத்தில், ஈச்ச மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லுக்கு தடை கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் தென்னங்கல்லுக்கு, பனங்கல்லுக்கு, ஈச்சங்கல்லுக்கு தடை கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் புதிதாக இந்த திராவிட கண்டுபிடிப்பாளர்கள் வெண்ணைகள் வந்து கண்டுபிடிச்சிட்டான். கல்லு போதை தரும், கல்லு உடலுக்கு கேடு தரும். அப்படியா அரசா? டாஸ்மாகில் என்ன கொடுக்குறீங்க? திமுக அரசு டாஸ்மாகில் என்ன கொடுக்கிறது? சொட்டு சொட்டு நீர் கொடுக்குறீங்களா? என்ன கொடுக்குறீங்க? கோவில் தீர்த்தம் கொடுக்குறீங்களா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். டாஸ்மாகிலே கொடுக்கக்கூடிய சாராயம் என்பது முழுக்க முழுக்க அது ஒரு ஆல்கஹால். ஆல்கஹால் என்பது மனித உடலுக்கு விஷம். விஷம். ஆல்கஹால் என்பது விஷம். அதை எதுக்கு பயன்படும்னா பணத்தை பதப்படுத்துறதுக்கு பயன்படும். செத்து போன உடலை பிணத்தை பதப்படுத்துறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு பொருள் ஆல்கஹால். அது ஒரு கெமிக்கல். இன்னைக்கு டாஸ்மாகில் கொடுக்கக்கூடிய சாராயம்லாம் நம்ம தாத்தா மாட்டேன் ஊரல் போட்டு சாராயம் தயாரிக்க உற்பத்தி பண்ணானே, அந்த மாதிரி உற்பத்தி செய்யப்படுகிறார்கள். இல்லை அந்த மாதிரியான ஆல்கஹால் கிடைக்கப்படுகிறதா? இல்லை. லேபில் செய்கிற உடலுக்கு மிகவும் நஞ்சாக இருக்கக்கூடிய நேரடியாக ஆல்கஹாலை எடுத்துக்கொண்டால் செத்து போய்விடுவோம். அப்படிப்பட்ட அந்த ஆல்கஹாலில் தண்ணியை கலந்து அதை டைல்யூட் பண்ணி அதில் அதை விஸ்கியாக மாற்றணுமா, பிராந்தியாக மாற்றணுமா, ரம்மா மாற்றணுமா, என்ன ஃப்ளேவர் சேர்க்கணும் அப்படின்னு ஃப்ளேவரை, சிந்தட்டிக் ஃப்ளேவரை சேர்த்து வெறும் சிந்தட்டிக் போதைப் பொருளாக, சிந்தட்டிக் சாராயமாகத்தான் உனக்கு அதை கொடுத்து கொண்டிருக்கிறான். அதை குடிச்சு 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 நீங்க செத்து போய்கிட்டு இருக்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே பிள்ளை பெறக்கூடிய தகுதியை இழந்த, அதிகமாக அந்த தகுதியை இழந்து போன ஆண்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். தமிழர்கள் பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடிய தகுதியை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த டாஸ்மாக் சாராயத்தை குடிப்பதால் ஒரு மரத்துக்கல்ல ஒரு வருஷம் குடிச்சா 10 புள்ள பெக்கலான்னு சொல்லிட்டு பழமொழி இருக்கு. ஒத்த மரத்துக்கல்ல குடிச்சா 10 புள்ள பெக்கலான்னு பழமொழி இருக்கு. அந்த கல்லுக்கு இந்த நாட்டிலே தடை. சிந்தித்து பாருங்கள். பொருளாதாரம் எதில் இருக்கிறது? பொருளாதாரம் எதில் இருக்கிறது? பனை மரத்தில் இருக்கிறது. நீங்கள் ஒரு ஆலமரத்தை எடுத்துக்கொண்டால் ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும். குருவிகளுக்கு, காக்கை குருவிகளுக்கு கூடு கட்டுவதற்கு பயன்படும், நிழல் தரும், அவ்வளவுதான். மாறாக அதற்கு கீழாக எந்த ஒரு புல்லை கூட முளைக்க முடியாது. ஒரு ஆலமரம் தனக்கு கீழாக ஒரு புல்லை கூட முளைக்க முடியாது. நீங்கள் எந்த ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த மரத்தில் ஏதோ ஒரு பகுதி பலன் கொடுக்கும், ஏதோ ஒரு பகுதி பலன் கொடுக்காது. ஆனால் வேர் முதல் நுனி வரை அனைத்தும் மக்களுக்கு, மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய, இயற்கைக்கு பயன்படக்கூடிய, மண்ணுக்கு பயன்படக்கூடிய ஒரு மரம் என்றால் அது பனைமரம். அதனால் தான் அது கற்பக விருட்சம். அதனால் அது கற்பக விருட்சம். பனைமரம் எப்போது இருந்து இந்த பூமியில் இருக்கிறது? டைனோசர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து இருக்கிறது. டைனோசர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து இருக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதன் தோன்றுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாகிய பனைமரம், அந்த பனைமரத்தின் முதல் பொருளாக கிடைக்கக்கூடிய கல்லை இவர்கள் போதைப் பொருள் என்று தடை செய்கிறார்கள் என்றால் இந்த அரசு யாருக்கானது? இந்த அரசு யாருக்கானது? இவர்களுக்கு சாராயத்தின் மூலமாக கிடைக்கிற பொருளாதாரம் வேண்டும், கல்லின் மூலமாக அந்த பொருளாதாரம் மக்களுக்கு கிடைத்து விடக்கூடாது. ஏன் கல்லுக்கு அனுமதி கொடுத்தா இருக்கிறவன் பூரா கல்லை போய் குடிப்பான். 1 செம்பு குடிப்பான், 2 செம்பு குடிப்பான், போதும் வயிறு நிறைஞ்சிடும், அதோட வீட்டுக்கு போயிடுவான். ஆனால் மது அப்படி இல்லை. டாஸ்மாக் சாராயம் அப்படி அல்ல. நீ நிலை தடுமாறி புத்தி பேதலித்து காலு பின்னி கீழே விழுகும் வரை உனக்கு போதை இருக்கிற வரைக்கும் நீ போதை ஏற 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 அதை குடிச்சுக்கிட்டே இருக்கணும் தோணும். ஆனால் அதுவே கல் 2 செம்பு 3 செம்புக்கு மேலே உன்னால் குடிக்க முடியாது. உன்னுடைய பொருளாதாரம் டாஸ்மாகின் மூலமாக மந்திரிமார்களுக்கு செல்கிறது. ஏன்? டாஸ்மாக் வரக்கூடிய அந்த சாராய கம்பெனிகளை நடத்துவன் பூரா மந்திரிகள், திமுக மந்திரிகள், அதிமுக அமைச்சர்கள், இவன் தான் நடத்துறான் அந்த சாராய ஆலைகளை. அந்த சாராய ஆலைகளிலிருந்து டாஸ்மாக்கு வருகிறது, சாராயம் வருகிறது. அந்த சாராயத்தை விற்பதன் மூலமாக அரசுக்கு ஆண்டுக்கு 52,000 கோடி வருமானம் வருகிறது என்றால் அந்த சாராயத்தை உற்பத்தி செய்து கொடுக்கிற அந்த முதலாளிகளுக்கு எவ்வளவு வருமானம் வரும் என்று எண்ணிப்பார். எவ்வளவு வருமானம் வரும்? அந்த வருமானம் இந்த கல்லை இறக்கினால் தடைபடும். அந்த பொருளாதாரம் இந்த கல்லை இறக்கினால் அந்த மக்களுக்கு போகும், பனை தொழிலாளிக்கு போகும். மாறாக அமைச்சரின் பாக்கெட்டுக்கு போகாது, ஸ்டாலினின் பாக்கெட்டுக்கு போகாது. அது மாறாக இங்க இருக்கக்கூடிய பனை தொழிலாளிக்கு போகும், இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு போகும். அது போகக்கூடாது. அதனால் கல்லை தடை செய்கிறார். அதனால் கல்லை தடை செய்கிறார். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தால் நாங்கள் சொல்கிறோம், கல்லுக்கான தடையை முழுமையாக நீக்குவோம்.
கள் இறக்குவதற்கு முழுமையான அனுமதியை கொடுப்போம். டாஸ்மாகை படிப்படியாக குறைத்து ஓராண்டுகளுக்குள்ளாக டாஸ்மாகை சாராயத்தை, சிந்தட்டிக் சாராயத்தை இல்லாமல் செய்வோம். இது எங்களது லட்சிய உறுதி. நாங்கள் வாக்களித்திருக்கிறோம், உறுதி கூறி இருக்கிறோம். வெறும் கல்லோடு போயிருச்சா பனைமரம்? வெறும் கல்லோடு போயிருச்சா? எவ்வளவு பொருட்கள் இருக்கிறது பனையில். பனை ஓலையிலிருந்து எவ்வளவு அழகு சாதன பொருட்கள் செய்கிறாங்க. எவ்வளவு கிளுகிழு பையில இருந்து, கொட்டானில் இருந்து, வீட்டை அலங்கரிக்கக்கூடிய அலங்கார பொருட்கள்ல இருந்து அவ்வளவு செய்யறோம். உலகம் முழுக்க அந்த பொருளுக்கான மதிப்பு இருக்கிறது. அது சார்ந்த தொழிற்சாலைகளை, அது சார்ந்த தொழில்களை வளப்படுத்தலாம். இந்த அரசுக்கு நோக்கம் இருக்கிறதா? கிடையாது. மாறாக அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் சாராயம். சாராயத்தை ஊத்து, சொத்தை ஏத்து, இதான் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம். இதான் தெரிஞ்சது. உண்மையில் ஒரு நோக்கமுள்ள அரசாக இருந்திருக்கும் என்றால் பனைகளை அதிகமாக நட்டு வளர்த்தெடுத்து அந்த பனையின் மூலமாக கிடைக்கக்கூடிய பனங்கருப்பட்டியை எனது மக்களுக்கு எல்லாம் கொடுக்கிறேன், இந்த வெள்ளை சர்க்கரை இந்த சனியை நான் ஒழிச்சு கட்டுறோம், இதனால தான் சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்கிறது என்று வெள்ளை சர்க்கரை தடை செய்துவிட்டு பனங்கருப்பட்டியை ஒவ்வொரு ரேஷன் கடைக்கு கொண்டு போயிருக்கலாமா இல்லையா? கொண்டு போயிருக்கலாமா இல்லையா? செய்தார்களா? இவர்கள் செய்வார்களா? நாம் தமிழர் கட்சி சொல்கிறது, நாங்கள் வந்தால் பனங்கருப்பட்டியை ரேஷன் கடைகளில் மக்களுக்கு விநியோகம் செய்வோம் என்று நாங்கள் சொல்கிறோம். அரசே பனங்கருப்பட்டியை கொள்முதல் செய்யும் என்று நாங்கள் சொல்கிறோம். சொல்வார்களா இவர்கள்? திமுக சொல்லுமா? அதிமுக சொல்லுமா? நினைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். யார் மக்களுக்கானவர்கள், யார் விவசாயிகளுக்கானவர்கள், யார் உங்களுக்கானவர்கள் என்று எண்ணி பாருங்கள். கோடி கனவுகள் இருக்கிறது, கோடி கனவுகள் இருக்கிறது, கோடி கனவுகள் இருக்கிறது. நீங்கள் எடுத்து பாருங்கள், பனங்கிழங்கு இருக்கு. அந்த பனங்கிழங்குல இருந்து எவ்வளவோ சத்தான பொருட்களை எடுக்கலாம், எவ்வளவோ சத்து மாவுகள் செய்யலாம். அந்த சத்து மாவு மூலமாக நிறைய தின்பண்டங்களை செய்யலாம், சாக்லேட் செய்யலாம், மிட்டாய்கள் செய்யலாம். செய்ய முடியாதுன்னு கிடையாது. அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது, அனைத்தும் சோதிக்கப்பட்டிருக்கிறது, அனைத்தும் சாத்தியப்பட்டிருக்கிறது. நமது ஈழ தேசத்திலே நமது தலைவர் அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார். நீங்க உலகம் முழுக்க எடுத்து பாருங்க. உலகம் முழுக்க கூடிய மிலிட்டரி எல்லாம் பின்னாடி ஒரு பேக் போட்டிருப்பான். உலகம் முழுக்க கூடிய மிலிட்டரி அதுல பதப்படுத்தப்பட்ட உணவு வச்சிருப்பான். திடீர்னு காட்டுக்குள்ள மாட்டிட்டான், காட்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான், சண்டை ஒரு இடத்துல ஒரு மாட்டிக்கிட்டான். அவனுக்கு உணவு கிடைக்கல என்றால் குறைந்த வைத்தம் 10 நாட்கள் 15 நாட்கள் சாப்பிடுவதற்கான உணவு பதப்படுத்தப்பட்ட உணவாக அமெரிக்காவை சேர்ந்தவர்கள், மற்ற நாடுகளை சேர்ந்த படை வீரர்கள் அவன் பேக்கில் ஒரு உணவு வச்சிருப்பான். அந்த உணவு என்ன? பன்னிக்கறியை பதப்படுத்தி அது உணவாக வைத்திருப்பான். ஆனால் நமது தேசத்திலே, நமது ஈழ தேசத்திலே நமது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு புதிய உணவை கண்டுபிடித்தார். நமது விடுதலை புலிகளுக்காக ஒரு புதிய உணவை கண்டுபிடித்தார். அது என்ன என்றால் பனங்கிழங்க காய வச்சு அரைச்சு அதனோட பனங்கருப்பட்டியை சேர்த்து ஒரு சாக்லேட் கண்டுபிடித்தார், ஒரு கேக் கண்டுபிடித்தார். அது நமது தமிழர்களின் கண்டுபிடிப்பு, நமது தலைவனின் கண்டுபிடிப்பு. அந்த கேக்கில், அந்த சாக்லேட்ல அவ்வளவு புரோட்டீன் இருக்கு, அவ்வளவு கால்சியம் இருக்கு, அவ்வளவு குளுக்கோஸ் இருக்கு, அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. 10 நாள் ஆனாலும் 20 நாள் ஆனாலும் நமது வீர புலிகள் களத்திற்குள்ளாக இருக்க முடியும். அந்த உணவை சாப்பிட்டு தெம்பேற்றிக் கொண்டு சண்டை செய்ய முடியும். இது நமது தலைவரின் கண்டுபிடிப்பு. இந்த பனைமரத்திலிருந்து, இந்த இயற்கையான இந்த பனைமரத்திலிருந்து நமது தலைவர் அதை கண்டுபிடித்தார். அதை உலகம் முழுக்க சந்தைப்படுத்த முடியாதா? அதை உலகம் முழுக்க சந்தைப்படுத்தினால் எனது பனை தொழிலாளி பயன்பெறுவானே, எனது பனைத்தொழிலாளி வளம் பெறுவானே. இது குறித்த சிந்தனை ஸ்டாலினுக்கு இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை நாம் தமிழர் கட்சி உருவாக்குவோம். நமது ராமநாதபுரம் மாவட்டத்திலே முண்டு மிளகாய் அதிகமாக விளைகிறது, பருத்தி அதிகமாக விளைகிறது. ஆனால் அது சார்ந்த ஒரு தொழிற்சாலை இருக்கிறதா? பருத்தி சார்ந்த ஒரு நூல் நூற்பு தொழிற்சாலை இங்க இருக்கிறதா? மிளகாய் சார்ந்த ஒரு மிளகாய்த்தூள் கம்பெனி, ஒரு சில்லி பேஸ்ட் கம்பெனி ஏதாவது ஒன்று இருக்கா? அதை யார் உருவாக்குவது? அரசு உருவாக்கும். நாம் தமிழர் அரசு அமைந்தால் எங்கள் அரசு அதை உருவாக்கும். அரசாங்கமே நேரடியாக மக்களிடம் மிளகாயை, பருத்தியை, நெல்லை கொள்முதல் செய்யும். திமுக செய்யுமா? அதிமுக செய்யுமா? உற்பத்தி நிலங்களை அதிகப்படுத்த வேண்டும். உற்பத்தி நிலங்களை அதிகப்படுத்துவதன் மூலமாக விளைச்சலை அதிகப்படுத்த வேண்டும். எப்படி விளைச்சலை அதிகப்படுத்த முடியும்? விவசாயம் அரசு பணி, விவசாயிகள் அரசு பணியாளர்கள். உன்னால விவசாயம் செய்ய முடியலையா? நீ நல்லா படிச்சுட்ட, இல்லை இது அரசு ஊழியராக இருக்காங்க, எங்கிட்ட நிலம் இருக்குங்க, என்னால் தினமும் வயலுக்கு வர முடியாதுங்க. ஒரு கவலையும் படாத, அரசாங்கத்தின் நிலத்தை குத்தகை கொடு. அரசாங்கம் உனக்கு குத்தகை பணத்தை கொடுத்து விடும். அந்த நிலத்திலே அரசாங்கம் விவசாயம் தெரிந்த எனது அப்பனையும் பாட்டனையும் வச்சு விவசாயம் பார்க்கும். அந்த விவசாயத்தின் மூலமாக உற்பத்தியை அதிகரிக்கும். என் மக்களுக்கு தேவையான உணவு போக மற்றவை எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும்.
உணவே உற்பத்தி செய்ய முடியாத, வயக்காடே இல்லாத, ஆறே இல்லாத, கண்மாயே இல்லாத, நீரே பார்க்காத, குடிப்பதற்கு கூட நீருக்கு சிரமப்படக்கூடிய நாடுகள் இருக்கிறது, பாலைவன தேசங்கள் இருக்கிறது. அவனெல்லாம் பணக்கார நாடாக இருக்கிறான், அனைத்து வளங்களையும் குவித்து வைத்துக் கொண்டு. இவன் தாண்டா இன்னும் பிச்சைக்காரனா இருக்கா. ஏன் இவன் பிச்சைக்காரனாக இருக்கிறான் என்றால், இவனது ஆட்சியாளர்கள் கோடிக்கணக்கில் லட்சம் கோடிகளை உனது ஆட்சியாளர்கள் குவித்துக் கொண்டுள்ளார்கள். எங்கிருந்து வருகிறது அவர்களுக்கு அந்த பணம்? உனது வரிப்பணம், எனது வரிப்பணம். சிந்தித்து பாருங்கள் உறவுகளே, சிந்தித்து பாருங்கள். நாம் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டிய வரியை இன்று கட்டிக் கொண்டிருக்கிறோமா? மின்சார கட்டணம் 2 மடங்காக 3 மடங்காக உயர்ந்துள்ளது. சொத்து வரி உயர்ந்துள்ளது. குடிநீர் கட்டணம் உயர்ந்துள்ளது. அனைத்தையும் வரி போட்டு நம்ம கிட்ட இருந்து புட்டுங்கிறான் பறிக்கிறான். எதற்காக? உனக்கு இலவசம் கொடுப்பதற்காக. உனக்கு இலவசம் கொடுப்பதற்காக உன்னிடமே இருந்து நிதியை பறிக்கிறான். வரி என்கிற முறையில் பறிக்கிறான். அதுவும் 10 லட்சம் கோடி கடன் வாங்குறான். அந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கித்தான் இந்த தமிழ்நாட்டின் கடன் 10 லட்சம் கோடி. அது கடைசி 5 ஆண்டுகளில் இந்த திமுக அரசு வாங்கிய நிதி கடன் மட்டுமே 5 லட்சம் கோடியே 68,000 வாங்கியிருக்கான். 5,68,000 கோடி இந்த ஸ்டாலின் அரசு வாங்கிய கடன். இந்த கடனை வாங்கி இந்த நாட்டை என்ன வளப்படுத்தினீர்கள்? டபுள் என்ஜினாக தமிழ்நாடு வளர்ந்துள்ளது என்றால், தமிழ்நாடு வளர்ந்துள்ளதா எங்கடா வளருது? மழை வளருதா இல்லை பூமி வளருதா? மக்கள் வளரணும்டா. தமிழ்நாடு வளர்கிறது என்றால் அதன் பொருள் மக்கள் வளர்வது என்பது. இந்த மக்கள் வளர்ந்து விட்டார்கள் என்றால் எதற்காக இவர்களுக்கு இலவச பேருந்து? எதற்காக இவர்களுக்கு 1000 ரூபாய் மாசம்? எதற்காக இதற்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றேன்? என்ன காரணம்? அப்ப மக்கள் இன்னும் கீழ்நிலையிலே இருக்கான்னு அர்த்தம். கீழ்நிலையில் தானே இருக்கான். நீ கொடுக்குற 1000 ரூபாய் அப்படியே இந்த பக்கமாக டாஸ்மாக் மூலம் பிடுங்கி உன்னோட பையன் நினைச்சிட்டு போயிடுற. 5 லட்சம் கோடி கடன் ஆகிப்போச்சு. அந்த கடன் தலையில் கட்டின மாதிரி ஆகிப்போச்சு. அந்த 5 லட்சம் கோடி அப்படியே கொள்ளை பக்கமாக உன்னிடமிருந்து வரி வருவாய் மூலமாக பிடுங்கி கொண்டு அவன் சம்பாதிச்சுட்டு போயிட்டான். அவன் சம்பாதிச்சு சொத்து எடுத்துட்டு போயிட்டான். மொத்தமாக ஸ்டாலின் குடும்பத்துக்கு போயிருச்சு, உதயநிதிக்கு போயிருச்சு, கண்ணப்பனுக்கு போயிருச்சு. மொத்த சொத்தையும் இவர்கள் கொள்ளை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். கடன் நம்ம தலையில் விழுந்துருச்சு, வரி நம்ம தலையிலிருந்து விழுந்துருச்சு, மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அரிசியின் விலை 55 ரூபாய், அதிகபட்சம் ஒரு கிலோவின் விலை 55 ரூபாய், இன்னைக்கு 75 ரூபாய்க்கு மேலே போயிருச்சு. நல்லெண்ணெய் கடல் எண்ணெயோட விலை அப்போ 100 ரூபாய் இருந்துச்சு, இன்னைக்கு 200 ரூபாய் ஆகிப்போச்சு. பார்க்குறீங்க தானே? மக்கள் விவசாய விலை இதெல்லாம் கவனிக்கிறீங்க தானே? ஐயா, எண்ணெயை எடுத்துக்கங்க, எண்ணெய் எடுத்துங்க, நல்லெண்ணெய் எடுத்துக்க, கடல் எண்ணெய் எடுத்துக்க. நம்ம நாட்டில் எள்ளு விளையுது, நெல் விளையுது, எல்லாம் விளையுது, கடலை விளையுது, தேங்காய் விளையுது. ஆனால் ஆண்டுக்கு 2500 கோடியை மலேசியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் தூக்கி கொடுக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு. 2500 கோடியை ஆண்டுக்கு மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் கொடுத்து பாமாயில வாங்குறான். லிட்டர் 100 ரூபாய்க்கு பாமாயில வாங்கி ரேஷன் கடையில் கொடுக்குறான். உண்மையில் நோக்கமுள்ள ஒரு அரசாக இருந்திருந்தால் என்ன செய்யணும்? நம்ம நாட்டில் எள்ளு விளையுது, நம்ம நாட்டில் தென்னை விளையுது, நம்ம நாட்டில் கடலை விளையுது, நம்ம நாட்டில் சூரியகாந்தி விளையுது. இதன் மூலமாக எண்ணெய் உற்பத்தி பண்ணலாம்ல? நல்லெண்ணெயை, கடல் எண்ணெயை, தேங்காய் எண்ணெயை, சூரியகாந்தி எண்ணெயை இதன் மூலமாக உற்பத்தி பண்ணி அந்த எண்ணெயை ரேஷன் கடையில் என் மக்களுக்கு கொடுக்கலாம்ல? பள்ளிக்கூடத்தில் மக்களுக்கு பயன்படுத்தலாம்ல? மாணவர் விடுதிகளின் மக்களுக்கு பயன்படுத்தலாம்ல? ஆனால் அதை விட்டு அந்த 2500 கோடியை நீ இந்த மக்களுக்கு கொடுக்கலாம்ல? இந்த விவசாயிகளுக்கு கொடுக்கலாம்ல? இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுக்கலாம்ல? மாறாக அதை பிடுங்கி கொண்டு போய் யாருக்கு கொடுக்குற? நேராக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மலேசியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் கொடுக்குற. ஏன்? அப்போ தான் கமிஷன் கிடைக்கும். அங்கேருந்து கமிஷன் உணவுத்துறை அமைச்சருக்கு கிடைக்கும், முதலமைச்சருக்கு கிடைக்கும். சிந்தித்து பாருங்க, நம்முடைய பொருளாதாரம் எல்லாம் எப்படி கொள்ளை போகிறது என்று எனது அன்பான உறவுகளை எண்ணி பாருங்கள். எங்கு சென்றாலும் லஞ்சம், எந்த அரசு அலுவலகத்திற்கு சென்றாலும் லஞ்சம், ஊழல் தலைவிரித்தாடுகிறது. ரோடு போடணுமா கமிஷன், பாலம் கட்டணுமா கமிஷன், வீடு கட்டணுமா கமிஷன், கமிஷன் கமிஷன் கமிஷன். இவன் கவர்மெண்ட் ஆபீஸ் நடத்தல, கமிஷன் ஆபீஸ் நடத்திக்கிட்டு இருக்கான், கமிஷன் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கான். இதிலிருந்து ஒரு விடுதலையை நீங்கள் என் அன்பான மக்கள் அடைய வேண்டும். நோக்கமுள்ள லட்சியமா உறுதியோடு எதிர்கால சந்ததிகள் குறித்து தீர்க்கமான ஒரு பார்வையோடு இன்னும் நூற்றாண்டுகளுக்கான தமிழ்நாடு அரசு எப்படி இருக்க வேண்டும், தமிழக மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இளையவர்கள், படித்த பிள்ளைகள் உங்களிடையே வாக்குகளை கேட்டு வந்துள்ளோம். உங்களுடைய வாக்குகளை 500 ரூபாய்க்கு விற்றேன், 1000 ரூபாய்க்கு விற்றேன், சாதி பார்த்து விற்றேன்னு விற்காத. அது உனது நாட்டை, அது உன்னை அழிப்பதோடு, உனது நாட்டை அழிப்பதோடு, உனது மக்களை அழிப்பதோடு, உனது எதிர்கால சந்ததியும் அழிச்சு குப்பையில் போட்டுரும். 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஓட்டு போடாத. எவன் உன் அம்மாக்கு தண்ணி கொடுப்பானோ அவனுக்கு ஓட்டு போடு. எவன் உன் பனைமரத்தை பாதுகாப்பானோ அவனுக்கு ஓட்டு போடு. எவன் உன் சமூகத்தை பாதுகாப்பானோ அவனுக்கு ஓட்டு போடு. எவன் உன் பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை தமிழ்நாட்டிலே உத்தரவாதப்படுத்துவானோ, சமூகத்தில் உறுதிப்படுத்துவானோ அவனுக்கு ஓட்டு போடு. அப்படிப்பட்ட கனவோடு செந்தமிழன் சீமானின் தம்பிகள் தங்கைகள் உங்களுடைய வாக்குகளை கேட்டு வந்துள்ளோம். உங்களுடைய வாக்குகளை நீங்கள் சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல் விவசாய சின்னத்திற்கு அழியுங்கள்.
அந்த விவசாய சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே எங்களது வெற்றி வேட்பாளர் மருத்துவ பேராசிரியர் சந்திரபிரபா ஜெயபால் அவர்கள் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார். படித்தவர், பண்பாளர், மருத்துவ பேராசிரியர். இங்கே இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்களையும் பாருங்கள், எங்களையும் பாருங்கள். எங்களுக்கென்று இருக்கின்ற ஒரே லட்சியம் எம் மக்களுக்காக உழைப்பது மட்டுமே. மாறாக இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்களுக்கெல்லாம் அவர்கள் சம்பாதிப்பது, அவர்கள் கொள்ளையடிப்பது, சாவதற்கு முன்பாக எம்எல்ஏவாக சாக வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர அவர்களுக்கு வேறு ஒரு எண்ணமும் கிடையாது. மாறாக மக்களுக்கு உழைப்பதற்காக, உங்களுக்காகவே நாங்கள் இந்த களத்திலே வந்து நிற்கிறோம். 16 ஆண்டு காலமாக புடம் போட்ட தங்கமாக உங்களிடையே எங்களை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறோம். தமிழ்நாட்டின் அனைத்து பிரச்சனைகளிலும் தமிழ்நாட்டின் அத்தனை பிரச்சனைகளிலும் நாம் தமிழர் கட்சி குரல் கொடுக்காத இடம் என்று ஒன்று கூட இல்லை. நீங்கள் விரலை நீட்டி நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் இந்த மக்கள் பிரச்சனைக்காக போராடவில்லை என்று நீங்கள் சொல்லவே முடியாது. அப்படி அனைத்து பிரச்சனைகளிலும் உங்களுக்கு துணையாக நின்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா, அல்லது இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு எவன் கொடுத்தானோ அவனுக்கே மீண்டும் வாக்களித்து உங்கள் தலையிலும் மண்ணை போட்டு எங்கள் தலையிலும் மண்ணை போட போகிறீர்களா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். நமது சின்னம். அடுத்து விவசாயிகளுக்கு எடுத்துக்கங்க, இதை எடுத்துக்கங்க. அடுத்து மீனவர்களுக்காக இந்த அரசு என்ன செய்திருக்கிறது சிந்தித்து பாருங்க. மீனவர்களின் கொடுமை 30 ஆண்டு காலமாக, 40 ஆண்டு காலமாக பெரும் கொடுமையாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டுள்ளது. சிங்களர்களால் நமது மீனவர்கள், ராமநாதபுரத்து மீனவர்கள் சுடப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். மகனுக்கு முன்பாக அப்பன், அப்பனுக்கு முன்பாக மகன் நிர்வாணப்படுத்தப்படுகிறார்கள். இது குறித்து இந்த காங்கிரஸ் அரசு என்ன செய்தது? இது குறித்து இந்த பாஜக அரசு என்ன செய்தது? இது குறித்து இந்த திமுக, அதிமுக அரசுகள் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? மீனவர் உயிருக்கு இன்று வரை கடலுக்கு போனால் பாதுகாப்பு இல்லை. கடற்கரையில் நின்றா அவன் படகுக்கு பாதுகாப்பு இல்லை. எனக்கு இந்த இருக்கிற ரோஸ்மா நகருங்க, அந்த ரோஸ்மா நகரில் ஒரு தூண்டில் ஒளி அமைக்கணும்னு கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோங்க. கடலை அரிச்சு உள்ள இருக்கக்கூடிய அந்த மூத்தவர்களின் உடல்கள் எல்லாம் அந்த புதைக்கிற இடம் பூரா அப்படியே அரிச்சு உள்ள கடலுக்குள்ள போயிருச்சுங்க. தூண்டில் அமைக்கணும்னு சொன்னால் இப்போ தான் கொண்டு கல்லை கொட்டி போட்டிருக்கானுங்க. இந்த இருக்கு நரிப்பையூர். இந்த நரிப்பையூரில் ஒரு தூண்டில் அமைக்க வேண்டும் காலங்காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். காலங்காலமாக கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை செய்கிறதா? மாறாக 1 கிலோமீட்டருக்கு முன்பாக அங்கே போய் படகை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து மீனவர்கள் நீச்சல் அடிச்சு கரைக்க வந்துக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு கொடுமை எங்கேயாவது நடக்குமா? இப்படிப்பட்ட கொடுமை எங்கேயாவது நடக்குமா? சிந்தித்து பாருங்கள் உறவுகளை. இந்த நாட்டில் விவசாயிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக, ஆடு மாடு வளர்ப்பவர்களுக்காக, பனை தொழிலாளிகளுக்காக, மீனவர்களுக்காக, மாணவர்களுக்காக, எதிர்கால சந்ததிகளுக்காக நாம் தமிழர் கட்சி தான் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றி 21 தீவுகள் இருக்கிறது. அந்த 21 தீவிலே ஏன் மீன் பிடிப்பதற்கு தடை போட்டிருக்கான்னு எவனுக்குமே தெரியல. ஏன் மீன் பிடிக்க தடை போட்டிருக்கா? மீன் பிடிக்க தடை போட்டுட்டு அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த கடற்கரை பூரா திறந்து விட்டுருக்க. பூரா மெத்தப்பட்ட மீன் கடத்தலாம், கஞ்சா கடத்தலாம், தங்கம் கடத்தலாம், போதைப் பொருள் கடத்தலாம். ராமநாதபுரம் மாவட்டமே கடத்தலின் ஹப்பாக மாறிடுச்சு. கள்ளக்கடத்தலின் முனையமாக ராமநாதபுரத்தை மாற்றிவிட்டார்கள் இவர்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து, நியூசிலாந்திலிருந்து போலீஸ் வருதுங்க. எங்கள் நாட்டுக்கு உங்கள் பகுதியில் இருந்தாங்க. இந்த சர்வதேச கடல் வழியாக தானங்க மெத்தப்பட்ட மீன் வருதுன்னு போலீஸ் வருதுங்க. சென்னைக்கு வந்து டெல்லிக்கு போய் விசாரிக்குதுங்க. அது சென்னையை கை காட்டுது. சென்னைக்கு வந்து விசாரிக்குதுங்க. பார்த்தாக்கா திமுகவின் அயலக அணி செயலாளர் அவன் தான் வித்திருக்கான். பொறுப்பு பார்த்தீங்கன்னா அயலக அணி செயலாளர். வெளிநாட்டில் போய் திராவிட கொள்கையை பரப்படானவனுக்கு பொறுப்பு கொடுத்தா அதே திராவிட கொள்கையை உலகம் முழுக்க போய் பரப்பிட்டான். தமிழ்நாட்டின் பெருமையாக கூவி நியூசிலாந்துலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் போய் வித்துட்டு வந்துட்டான் திமுக காரன். அதுலேயும் கேவலம் அவன் தான் இருக்கிற கமுதிக்காரன். கடலை மீனவர்களுக்காக கொடுக்காமல் இவர்கள் கள்ளக்கடத்தல்காரர்களுக்காக கொடுக்கிறார்கள். கடலை மீனவர்களுக்காக, இந்த மண்ணின் மைந்தர்களுக்காக கொடுக்காமல் கார்பரேட் முதலாளிகளுக்காக கொடுக்கிறார்கள். அப்ப நாம் தமிழர் கட்சி நாங்கள் சொல்கிறோம், ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய 21 தீவுகளின் மீன்பிடி உரிமையை மீனவர்களுக்கு நாங்கள் திரும்ப வழங்குகிறோம். அந்த 21 தீவுகளை சுற்றியும் மீனவர்கள் மீன்பிடிக்கலாம் என்ற அனுமதியை நாம் தமிழர் கட்சி வழங்கும். கடல் அட்டையை பிடிக்கக்கூடாது. தடை செய்யப்பட்ட அட்டைன்னு பேப்பர்ல நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கு. அந்த அட்டை ஏன் தான் தடை செய்யறான்னு தெரியல. கடல் அட்டையை பிடிச்சா அது ஒரு மருத்துவ குணமிக்கதா, ஏதோ ஒரு தேவைக்கு பயன்படுது, மருத்துவத்துக்கு பயன்படுது. அதை ஏன் பிடிக்கக்கூடாது? ஏன்னா மீனவர்கள் பிடிக்கக்கூடாது. ஆனால் நடுக்கடலுக்குள்ள போய் கார்பரேட்காரன் பிடிக்கலாம், கார்பரேட் கம்பெனிக்காரன் பிடிக்கலாம். அவன் பிடிச்சிட்டு போய் கொள்ள லாபத்துக்கு விற்கலாம். அதையே என்னுடைய மீனவர்கள் பிடிச்சி வைக்கக்கூடாது. அதுக்கு தடை போட்டு வச்சிருக்கான். ஒரு சரியான காரணத்தை, ஒரு விளக்கத்தை இவர்களால் கொடுக்க முடியுமா? நாம் தமிழர் கட்சி சொல்கிறது, அந்த தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் என்று இன்று இவர்கள் வகைப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த அட்டைகளை மீனவர்கள் பிடிப்பதற்கான அனைத்து உரிமையும் நாம் தமிழர் கட்சி அரசு அமைந்தால் வழங்கும். அதற்காக நீங்கள் விவசாய சின்னத்திற்கு எனது அன்பான மீனவ சொந்தங்கள் வாக்களிக்க வேண்டும். கடலுக்குள்ளாக மீனவர்கள் தொலைந்து போனால்
அல்லது இறந்து விட்டால் 7 ஆண்டுகள் ஆகிறது. அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற இறப்பு சான்றிதழ் வாங்குவதற்கு 7 ஆண்டுகள் ஆகிறது. எதற்காக? அந்த 7 ஆண்டுகளில் அந்த குடும்பம் அரசின் எந்த ஒரு நிதி உதவியும் பெற முடியாமல் கெட்டு குட்டிச்சவராக இல்லாமலே போயிடும். இங்க என்ன செய்யலாம்? உள்ளூர் தலைவர் இருக்காங்க, உள்ளூர் விஏஓ இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க ஒரு கடிதம் வாங்குங்க. கடிதம் வாங்கிட்டு ஆமா இறந்துட்டாருன்னா இறப்பு சான்றிதழ் கொடுங்க. அதன் மூலமாக அந்த குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டிய குறைந்தபட்ச நீதி கிடைக்கட்டும். அதுக்குள்ள அவன் திரும்பி வந்துட்டான்னா குடும்பம் முக்கியம் வந்துட போறான். அதுக்கப்புறம் ரத்து பண்ணிட்டு போறோம். ஏதோ ஒரு கேரளா கடற்கரையில் ஏதோ ஒரு பகுதியில் ஒதுங்கிட்டாயா, இல்லை இது இலங்கையில் போய் ஒதுங்கிட்டான், அங்கே இருந்துட்டான், 6 மாதம் கழிச்சு வர, 1 வருஷம் கழிச்சு வர, வந்துட்டு போறான். அப்போ ரத்து பண்ணிக்கோ. ஏன்னா குடும்பமே வேணாம்னு தனியாக போய் இருந்துட போறான். 7 ஆண்டுகளா? தன் குடும்பத்தில் ஒருவன் இறந்து விட்டான் என்பதை அரசாங்கம் உறுதி செய்வதற்கு 7 ஆண்டுகள் என்பது மிகவும் கொடுமையானது. அதை சரி செய்வதற்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். கடலுக்குள்ளாக ஒரு படகு ரிப்பேரா போயிருச்சு, கடலுக்குள்ளாக ஒரு மீனவன் தொலைந்து விட்டான், கடலுக்குள்ளாக ஒரு மீனவன் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் கடல் ஆம்புலன்ஸ் என்ற ஒன்றை இந்த அரசாங்கம் வைத்திருக்கிறது. அதை இவர்கள் பயன்படுத்துவதே கிடையாது. மீனவர்களுக்காக ஒரு நாளும் அந்த கடல் ஆம்புலன்ஸ் கிளம்பியதே கிடையாது. ஆனால் வேணாவது ஒரு விளையாட்டுக்காரன், யாராவது ஒரு கார்பரேட் முதலாளியின் கம்பெனியில் இருக்கக்கூடியவன் கடலுக்குள்ளாக விழுந்து விட்டால் அவனுக்காக இந்த கடல் ஆம்புலன்ஸ் பறந்து போகிறது. எனது மீனவனுக்காக இவர்கள் பறந்து வருவதில்லை. என்றால் மீனவர்கள் மீது எந்த அரசுக்கு அக்கறை இருக்கிறதோ அவர்களிடம் நீங்கள் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். கார்பரேட் முதலாளிகள் மீன்களை கொள்ளையடித்து செல்வதற்காக உள்ளூர் மீனவர்களை, மண்ணின் மைந்தர்களை, மீன்பிடி உரிமையை தொடர்ச்சியாக இந்த அரசு வஞ்சித்துக் கொண்டுள்ளது. அவர்களை ஒழித்து கட்டிவிட்டு மீனவர்களுக்கான உரிமையை பாதுகாக்க, மீனவர்களுக்கான உரிமையை மீட்டெடுக்க, மீனவர்களை பாதுகாத்து வளர்த்தெடுத்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டியது எந்த நாம் தமிழர் கட்சிக்கு தான். அதற்காகத்தான் தாங்கள் கத்துகிறோம், கூப்பாடு போடுகிறோம். உங்களிடையே விவசாய சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டுக்கொண்டுள்ளோம். என் அன்பான உறவுகளே, நீங்கள் சாதியை கடந்து, மதத்தை கடந்து, பணத்தை கடந்து இந்த எளிய பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். இந்த தமிழ்நாட்டை ஆளுவதற்கான ஒரு அதிகாரத்தை கொடுங்கள். இந்த நாட்டின் மீனவர் உரிமை, மாணவர் உரிமை, விவசாய உரிமை அனைத்தையும் மீட்டெடுத்து இந்த உலகமே போற்றி மதிக்கக்கூடிய, இந்த இந்திய ஒன்றியமே தலைநிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிலே தமிழ்நாட்டை வளர்த்தெடுப்பதற்கான கனவு திட்டங்களோடு இந்த பிள்ளைகள் உங்களுடைய வாக்குகளை கேட்டு வந்துள்ளோம். எங்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து இந்த முதுகுளத்தூர் தொகுதியிலே எங்கள் அக்கா வெற்றி வேட்பாளர் சந்திரபிரபா ஜெயபால் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குங்கள். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை முதலமைச்சராக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு வெற்றி கூட்டத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.